எதை செஞ்சா நன்மை எதை செஞ்சா தீமைங்கிறத யாரு டிசைட் பண்ணுவார்னா தேவன் டிசைட் பண்ணுவாரு. தேவன் அதை சொல்லுவாரு, இவங்க அதை ஃபாலோ பண்ணணும். பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிலை மாற்றப்பட்டதுன்னா எது நன்மை எது தீமை என்பதை நாங்களே டிசைட் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே நீங்க இதுக்கு தேவையில்லை, நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம், எது நன்மை எது தீமைன்னு பார்த்துக்கிறோங்கிற ஒரு நிலையை மனிதன் எடுத்தான். இதுதான் என்னதுன்னா இவர்கள் தேவனுக்கு எதிராக செய்த கலகம். கண்கள் திறக்கப்பட்ட போது உண்மையில என்ன நடந்துச்சுன்னா தேவனை விட்டு இவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். இப்ப தேவ சத்தத்தை கேட்ட உடனே இவங்க தேவனை நோக்கி ஓடல, அதற்கு பதிலாக தேவனை விட்டு இவர்கள் ஓடி போகிறதை பார்க்கிறோம். இததான் மனு குலத்தின் வீழ்ச்சி என்று சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இதுவரை தேவனோடு இருந்த உறவு தடையற்ற ஒரு உறவாக இருந்தது. இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா தேவனோடு இருக்கிற உறவை இவர்கள் இழந்தார்கள். எது மனுக்குல